மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஹீரோவை பாட வைப்பாங்க. ஆனால் விஷால் சார் மட்டும்தான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பாட வைக்கிறார். அது என்ன சீக்ரெட்? இல்லை, அது பேசிக்லி என்னென்னா, ஜஸ்ட் ஒரு மியூசிஷியன் டு மியூசிஷியன் பாண்டிங் ஒன்று. ரெண்டாவது வந்து மியூசிஷியனாக இருக்கிறதுனால வந்து சிங்கிங் வந்து ஈஸி அந்த பர்சனுக்கு. அண்ட் எனக்கு வந்து மோர் தேன் எனிதிங் எனக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த ஒரு ஒரு பிரதர்ஹுட் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. மியூசிஷியன் என்றைக்கா இருந்தாலுமே வந்து இன்னொரு மியூசிஷியனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் என்றைக்குமே ஹீரோவை பாட வைக்க மாட்டாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும்தான் பாட வைப்பீங்க? இல்லை, ஆக்சுவலி அப்படி இல்லை. சித்தார்த்தும் சிம்புவும் ஏற்கனவே பாடிட்டாரு. ஸோ போத் ஆஃப் தேம் ஆர் வெரி வெரி குட் சிங்கர்ஸ். அண்ட் சிம்பு வந்து வேறு லெவலில் வந்து ஸ்பீடாக பாடுவார். லைக் இந்த சென்ஸ் அவர் வந்து டேக்ஸ்லாம் இது வரைக்கும் நான் அவர் ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தடவை தான் ரீடேக் போயிருக்கேன். சூப்பர். இது ஒரு புது இன்ஃபர்மேஷன். நீங்கள் பாட வச்ச மியூசிக் டைரக்டர்ஸ் இல்லாமல் இன்னொரு மியூசிக் டைரக்டர் என் மியூசிக்கில் நான் பாட வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா அது யாராக இருக்கும்? அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆசை. எனக்கு என்னென்னா விஷால் டட்லானியை பாட வைக்கணும் ஒரு பாட்டு. ஏன்னா அவரோட கிரஃபான ஒரு வாய்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணப்படலை தமிழ் சினிமாவில். எனக்கு தெரிஞ்ச இமான் சார் ஒரே ஒருத்தர் தான் பாட வச்சிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு தான் பாட வச்சிருக்காரு, தூவானம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ அந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பயாச்சும் ஒருத்தர் சான்ஸ் கிடச்சி நான் கண்டிப்பாக பாட வைப்பேன். சார், இப்போது மியூசிக், சாங்ஸ் அதையெல்லாம் தாண்டி ஒரு மியூசிக் டைரக்டர் வேறு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது பிஜிஎம். அது குற்றம் 23 பிஜிஎம் ஆகட்டும், இனம் படத்தோட பிஜிஎம் ஆகட்டும், ஏற்கனவே பயங்கரமாக பேசப்பட்ட பிஜிஎம். இப்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு பேய் படம், காமெடி பேய் படம், விஷால் சார் மியூசிக் பண்ணுறாரு, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. எப்படி ப்ளே பண்ணியிருக்கீங்க? இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் சங்கிலி புங்கிலியில் வந்து காமெடி எலிமெண்ட்ஸ் நிறையாவே இருக்குது, ஹாரர் எலிமெண்ட்ஸும் நிறையாவே இருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் பிரிச்சுட்டேன். ஸோ நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஹாரர் வந்து ஹாரராகவே தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் காமெடி இருக்கும். ஆனால் அதுக்கு நான் ப்ளே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜென்வினாக போடப்பட்ட மியூசிக் தான். அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது நல்லது தான். அண்ட் அதுதான் வந்து என்னை வந்து இன்னும் இட்ஸ் மேக்கிங் மீ கிவ் மோர். ரகுமான் சார் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க. ரகுமான் சார் கிட்ட உங்கள் ஆல்பம் ஏதாச்சும் கொண்டு போய் கேட்டு சஜஷன்ஸ் கேட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு அவர் ரீச்சபிளாக இருக்கணும். நான் இல்லை, ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஜென்ரலாக வந்து எல்லாருமே உள்ள காயர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வெளியில் படிக்கட்டில் உட்காந்து நோட்ஸ் இருக்கும், அந்த வெஸ்டர்ன் நோட்டேஷன் இருக்கும், அதை நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அவர் ஸ்கூலில் படிக்கும்போது. ஸோ பின்னாலேருந்து ஹாய் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. யாருன்னு பார்த்தா சார். ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்காக அப்படியே நின்றுட்டுருக்கேன். என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஹாய் சார் அப்படின்னு. வாட்ஸ் கோயிங் ஆன் இன்சைட் அப்படின்னாரு. ஓ, தேர் ப்ராக்டிஸிங். தென் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஐ நீட் டு பி கோயிங் இன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். இதுதான் நடந்தது. எப்போ போக போகிறீங்க சார்கிட்ட? போய் உங்களோட மியூசிக் காமிச்சு, சார் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், ஹவுஸ் இட் அப்படின்னு எப்போ கேட்க போகிறீங்க? கண்டிப்பாக அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நிறையா அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கண்டிப்பாக ஒரு 5-6 இயர்ஸ் ஆகும் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு. ஹோப்ஃபுல்லி அப்போ நடக்கும்போது டெஃபினெட்லி